ஜென்ரலாகவே எனக்கும் வாட்ஸ்அப் குரூப்புக்கும் செட் ஆகாதுங்க. என்னை யாராவது ஒரு குரூப்பில் ஆட் பண்ணாங்கன்னா நான் போய் பண்ணுற முதல் வேலை மியூட் ஃபார் எவர். ஏன்னா எனக்கு டெக்ஸ்டிங் கொஞ்சம் காண்டு, சோம்பேறித்தனம் கூட வச்சுக்கோங்களேன். ஆனால் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குரூப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஒன்று வந்து ஃப்ரெண்ட்ஸ் குரூப், அது ஒரு மாதிரி ஜாலியாக ஸ்டிக்கர் போட்டுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தரை கலாய்க்கிறது, இல்லை படத்துக்கு போகலாம் அங்கே போகலாம் இங்கே போகலாம் பிளான் போடுறதுக்கு, இல்லை ஜாலியாக பேசுறதுக்குன்னு ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக வைபாக இருக்கும். அது கூட ஓகே. எனக்கு தெரிஞ்சு நான் மியூட் பண்ணாத ஒரே குரூப் அது மட்டும்தான். அதை தவிர ஆஃபீஸ் குரூப்னு ஒன்று இருக்குங்க. சும்மா வந்து எடுத்தாத்துக்கும் இதில் அஃபிஷியல் குரூப் அன்அஃபிஷியல் குரூப்னு வேறு 2-3 கிரியேட் பண்ணி வச்சு உயிரை வாங்குவாங்க. இப்போ நான் இருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் 8லேருந்து 10 குரூப் இருக்குது. எதுக்குறா இவ்வளோ குரூப்? அதே மக்கள் தான் எல்லாத்துலேயும் இருக்காங்க, ஆனால் இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் 3வது ஒரு டேஞ்சர் குரூப் ஒன்று இருக்குது, சொந்தக்காரங்க குரூப் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சொந்தக்காரங்க குரூப்பில் சொந்தக்காரங்க டேஞ்சர் நான் சொல்ல வரல, ஆனால் அவங்க பேசுகிற டாபிக் தான். இப்போ நான் வந்து ஒரு சில ரிலேட்டிவ்ஸோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கேன். அஸ் யூஷுவல் எல்லாத்தையுமே மியூட்டில் தான் இருப்பேன், பட் எல்லாத்தையுமே பார்ப்பேன். சில பேர் வந்து இந்த கோயில் சாமி அதை பற்றிலாம் பேசுவாங்க. சில பேர் வந்து பர்த்டே விஷ் பண்ணுறது, வெட்டிங் அனிவர்சரி விஷ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு குரூப்பில் இருந்தேன். அந்த குரூப் போட்டு நான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வெளியே வந்தேன். ஏன்னா அந்த குரூப்பில் இருந்த சொந்தக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் ஒரு பொலிட்டிக்கல் ஐடியா இருக்கிறவங்க. அந்த குரூப்பில் காலை எந்திரிச்சு டீ குடிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பால் குடிக்கிற வரைக்கும் ஒரே சண்டை. எப்போ பார்த்தாலும் சண்டை. அதை ஓப்பன் பண்ணாலே சண்டை. ஐயோயோயோ தாங்க முடியல. அப்போ அந்த குரூப் மட்டும்தான் விட்டு நான் வெளியே வந்தேன். இந்த மாதிரி உங்களுக்கு வித்தியாசமான டார்ச்சர் கொடுக்குற வாட்ஸ்அப் குரூப்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பற்றி நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.